எனக்கு இப்போ ஸ்கூல் வேணா வந்துடும், சீக்கிரம் கொஞ்சம் காலையில் ஏதாவது டிஃபன் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க. இந்த கிழவி காலையிலேயே கத்திக்கிட்டு இருக்கு, எனக்கு இப்போ சேம கோவம் வந்துடும் பார்த்துக்கோங்க. சும்மா இருக்க சொல்லுங்க சரியா? தியா, உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவங்களே உடம்பு முடியாமல் அசைதில்லை, படுத்துட்டு இருக்காங்க. நீ எக்ஸாம் வச்சுட்டு காலையில் சீக்கிரம் இருந்த என்ன? உனக்கு கொழுப்பு. நாளையில இருந்து சூடு வைக்கணும். அத்தே அத்தே, தியாக்கா நானும் ரெடி. இந்த பத்தியா தர்ஷினி கூட கிளம்பிட்டா, நல்ல பிள்ளாவ. நீ இருக்கியே, என்ன லேட்டாக கிளம்புற? ஒரு பாத்ரூமுக்கு போனால் 1 மணிக்கூட பாத்ரூம்ல இருந்து குளிக்கிறது. ஒரு எக்ஸாமுக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திக்கணும்னு கிடையாது. சீக்கிரம் அந்த ஜூஸை குடிச்சிட்டு லஞ்ச் பாக்ஸ் எடுத்து பேக்கில் வச்சுட்டு போய் எக்ஸாமை ஒழுங்கா எழுதிட்டு வா. ஒழுங்கா எல்லாத்துலேயும் 70-80 மேலே எடுக்கணும் பார்த்துக்க. வாவ், ஜூஸு சூப்பராக இருக்குமா, செம்மையாக இருக்குமா. தர்ஷினி நீ குடிச்சியா? சூப்பராக இருக்கு. போதும் போதும் கடையெல்லாம். எக்ஸாமுக்கு என்ன படிச்சு எப்படி படிச்சேன்னு கேட்டால் ஒரு பதிலும் வராது. ஜூஸ் மட்டும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்ல வேண்டியது. போய் 2 பேரும் வெளியில் நில்லுங்க. பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ. பாப்பா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டா. அவளை பத்திரமா பார்த்து கூப்பிட்டு வா.